ரீசெண்டாக கரூரில் நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம அண்ணன் பேசி வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம். ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளையும் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எப்படி இருந்தால் மனுஷன் அந்த எப்படி சொல்கிறது, அந்த வாய்ஸ்லேயே அந்த ஒரு சவுண்டு, அந்த கணீர்ன்ற அந்த ஒரு சவுண்டு, அது எதுவுமே இல்லை இப்போது. யாருக்குமே இல்லை. யாருக்கும் அந்த பேச்சே வரமாட்டேது. எனக்கு நான் வீடியோவே எடுக்க வேணாம் தான் நினச்சேன். சரி, அண்ணன் வீடியோ போட்டிருக்காரு அப்படின்றதுக்காக தான் நான் வீடியோ எடுக்க வந்ததே. அந்த மனுஷன் தானே அந்த நேரத்தில் அத்தனை பேர் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது எப்படி அந்த ஊரை விட்டுட்டு என்னால் கிளம்பி வர முடியும்? திரும்ப போகணும்னு இருந்துச்சுன்னா அது ஒரு காரணம் காட்டி அந்த வேற சில பதட்டமான சுச்சுவேஷன்ஸ், வேற சில சம்பாவிதங்கள் அந்த மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் அவாய்ட் பண்ணேன். நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன், தெரில, எனக்கு தோன்றதை நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய எப்படி சொல்கிறது, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறதே வந்து இப்போ இருக்கான்றதே தெரில. எல்லாம் பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. தெரில, என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். இப்போது இந்த இன்சிடெண்ட் நடந்தது, எத்தனையோ பேர் வந்து விஜயை நான் பார்க்க வந்ததுனால எத்தனையோ பேர் இறந்துட்டாங்க. சரியா? தானாக நடந்ததோ இல்லை வந்து எப்படி சொல்கிறது, சதி பண்ணி நடந்ததோலாம் எனக்கு தெரியல. சரியா? நான் ஒன்று சொல்கிறேன். இப்போ விஜயை நான் திருப்பியும் போயிட்டு ஹாஸ்பிட்டலில் ஏன் நீங்கள் பார்க்கல, நீங்கள் சம்பவ இடத்துல போய்ட்டு திருப்பி ரிட்டர்ன் போய் பார்க்கல, எதுக்கு இன்னொரு ரிட்டர்ன் போயிட்டு திருப்பியும் இன்னொருத்தர் ஒரு 10 பேர் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 20 பேர், இன்னொரு 30 பேர், இன்னொரு 40 பேர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கா? அதுக்கு தான் வந்து போகிறது. நம்ம போனாலே ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க, நம்ம போனாலே பிரச்சனை ஆகுதுன்னா நம்ம பார்த்து அமைதியாக ஒரு இடத்துல நம்ம அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இந்த நேரத்தில் சொந்தங்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்கும் என்னோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் என்ன சொன்னாலும் இது இடையாகாதுன்னு எனக்கு தெரியும். ஹாஸ்பிட்டலில் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே சீக்கிரமாக க்யூர் ஆகி வரணுன்றது இந்த நேரத்தில் நான் வேண்டிக்கிறேன். கூடிய சீக்கிரமே எல்லாரும் நான் சந்திக்கிறேன். சார், உங்களுக்கு ஏதாவது இந்த பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருந்துச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க. அவங்க மேலே கேட்காது. நான் ஒன்று வீட்டில் இருப்பேன், இல்லை நான் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் சரி. இது வந்து பயந்து அடங்கி போய் ஒன்றுமே பேச முடியாமல் கொடுக்குற ரிப்ளை கிடையாது. இது வந்து ஒரு பெரிய வார்னிங்காக நீங்கள் எடுத்துக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறது. ஸோ வந்து அவ்வளோதான். இனிமேல் வந்து தலை காட்ட முடியாது, இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரண ரிப்ளை இது. ஸோ கேட்டுக்கோங்க. என்னுடைய வழிகளை, எங்களுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்காக பேசின அரசியல் கட்சிகளை சார்ந்த நண்பர்கள், தலைவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 5 மாவட்டத்துக்கு பிரச்சாரத்துக்கு போனோம். இந்த மாதிரி எதுவுமே நடக்கலாம். ஆனால் கரூரில் மட்டும் ஏன் எப்படி நடக்குது, எப்படி நடக்குது? மக்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. கரூரை சேர்ந்த அந்த மக்கள் அந்த உண்மையெல்லாம் வெளியில் சொல்லும்போது எனக்கு கடவுளையும் நேரில் வந்து இறங்கி அந்த உண்மைகள்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சீக்கிரமே எல்லா உண்மைகளும் வெளியில் வரும். எனக்கு அதான் புரியல. இப்போ கரூரில் அந்த மக்கள் தான் வந்து செருப்பால் அடித்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து எப்படி சொல்கிறது, இந்த அளவுக்கு கரூரில் நடந்த, அதாவது சம்மந்தப்பட்ட அந்த இறந்து போனவங்க குடும்பத்தினரே வந்து சொல்லும்போது, ஸோ வந்து அந்த மக்களாக செருப்பால் அடிச்சிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க?
பின்னாடி ஏதோ ஒரு சதி இருக்குன்னு தெரியலையா? கண்டிப்பாக கரூர் மக்கள் யாரும் அந்த மாதிரி கீழ்த்தனமான ஒரு வேலையை பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புகிறேன். எங்களுக்கு தரப்பட்ட இடத்துல நாங்கள் போய் அந்த அந்த ஸ்பாட்டில் நின்று நாங்கள் பேசிட்டோம். அதை தாண்டி எந்த தவறும் எங்கள் சைடில் நாங்கள் எதுவும் செய்யலை. பட் இருந்தாலும் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தோழர்கள் மேலே எஃப்ஐஆர், அது மட்டும் இல்லை சோஷியல் மீடியாவை சேர்ந்த நண்பர்கள் தோழர்கள் அவங்க மேலே எஃப்ஐஆர்லாம் போட்டு இப்போ பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையை உறக்க சொன்னால் கைது செஞ்சிருவீங்களா? உங்களை அவதூறாக பேசுனாங்களா? உங்களை அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்களா? அது எல்லாமே எங்கே எந்த இதில் இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறமேட்டு ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கூட இருக்கக்கூடாதா? மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்றத கூட சொல்லக்கூடாதா? எல்லாரையும் பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்கன்னா அப்போ தமிழ்நாட்டில் யாரை தான் இருக்குது? பேசுகிறவனை எல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போட்டிங்கன்னா யார் இருக்கிறது தமிழ்நாட்டில்? நீங்கள் மட்டும்தான் இருக்கணுமா? சொல்லுங்கள். கேட்ட இடத்த கொடுத்துருந்தா, இல்லை ஸ்பேஷியஸாக இருக்கிற இடத்த கொடுத்துருந்தா இந்த மாதிரி நடந்திருக்குமா? ஒன்றும் சொல்ல முடியல. எது சொன்னாலும் தப்புன்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அனைவருக்கும் வணக்கம். என் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு சுச்சுவேஷனை நான் ஃபேஸ் பண்ணதே கிடையாது. மனசு முழுக்க வலி மட்டும்தான். இந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன மக்கள் பார்க்க வராங்க. எப்படி அதுக்கு ஒரே மனுஷன் இப்போ இப்படி பேசிகிட்டு இருக்காரு, பேச வச்சிட்டீங்க. நல்லா இருங்க. ஒரு காரணம் தான், அவங்க என் மேலே வச்சிருக்கிற அன்பும் பாசம். அந்த அன்புக்கும் பாசத்துக்கும் நான் எப்பவும் கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால தான் இந்த சுற்றுப்பயணத்தில் மற்ற எல்லா விஷயங்களையும் தாண்டி மக்களுடைய சேஃப்டி, அதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக தான் அது என் மனசில் ரொம்ப ஆழமாக இருக்கும் அந்த எண்ணம். ஸோ அவ்வளோதான் வீடியோ. என்ன சொல்லணுமோ நான் அதை சொல்லிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் புதுசாக சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் கிடையாது. எப்படி சொல்கிறது, நான் ஒரு சாதாரணமான ஒரு பொண்ணு. என்னால் ஒரு விஷயத்த மக்கள்கிட்ட சேர்க்க முடியும், என்னால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும்னா அதை நான் பண்ணுறேன். ஃப்ரீடம் ஆஃப் த ஸ்பீச் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய இடத்துல அடிபட்டுட்டு இருக்குது. ஸோ நான் அதை இதுலேயும் பார்க்குறேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது. சீக்கிரமாக விஜயா நான் சீக்கிரமாக கண்டுபிடிச்சி என்ன பண்ணணுமோ பண்ணி விடுவார். அதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ இது ஒன்றும் சாதாரணமாக கடந்து போகிறது கிடையாது. இதுக்கான பக்க விளைவுகள் கண்டிப்பாக அதுக்கான கான்சிக்வன்ஸ் கண்டிப்பாக ஃபேஸ் பண்ண வேண்டியவங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆவாங்க. அவ்வளோதான் நான் சொல்கிறேன்.